வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி முடக்கத்தான் சூப். இது இங்கிலீஷ்ல பலூன் வைன் பிளான்ட்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அதோட காய் பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி இருக்கும். கொடி மாதிரி படற இந்த கீரையோட இலையெல்லாம் ஆஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஆயுர்வேதா சித்தாலெல்லாம் இந்த கீரைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுவும் முக்கியமா ஃப்ளூ டைம்லலாம் நீங்க கட்டாயம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஃபீவர், கோல்டு, பாடி பெயின், மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த சூப்பை நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க வீட்டுல இடிகள் இருந்தா அதுல ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து 1க்கு 2 இடிச்சுக்கோங்க. ஃபைனா பேஸ்ட் மாதிரி பண்ண வேண்டாங்க, 1 கொத்துல அரைச்சா போதும். அரைச்ச இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே எந்த கடாயில நீங்க சூப் பண்ண போறீங்களோ அந்த கடாய்க்கு மாத்திக்கோங்க. மண்சட்டி, ட்ரெடிஷ்னல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ அதே இடிகளில் நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலோடு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம மிளகு, ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதையுமே நம்ம குறைன்னு தட்டிக்க போகிறோம். தட்டின இந்த மிக்சரையுமே நீங்கள் அதே கடாயில் வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இடிகள் இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் பேக்கெட்ல எல்லாம் ரெடிமேட் பவுடர்ஸ் வந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு கூடவே நம்ம ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி டேஸ்ட்டுக்காக தாங்க சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பெரிய கைப்பிடி அளவுக்கு நம்ம முடக்கத்தான் கீரையுமே சேர்த்துக்கலாம். கீரையெல்லாம் கட் பண்ண வேண்டாங்க, ஜஸ்ட் அப்படியே வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டா போதும். உங்களுக்கு டீட்டெயில்டாக இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் தெரியணும்னா கூகுள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, சொல்லிட்டே இருந்தால் இந்த வீடியோ பத்தாது. இப்போ இந்த கீரை வேகிறதுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் கொதிச்சு பாதி அளவு ஆகணுங்க, அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட போறோம். நல்லா கலந்து விட்டுருங்க, அப்பதான் எல்லாத்தோட ஃப்ளேவரும் ஈவனா உங்களுக்கு இறங்கும். இந்த கீரை கூடவே நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். வாய்வு தன்மையெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழு தனியா விதைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொறுமையாவே கொதிக்கட்டோங்க. கீரை வெந்து பழுப்பு கலரா மாறி உங்களுக்கு சாஃப்டா ஆகணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க விட போறோம். முடக்கத்தான் கீரையில சூப் மட்டும் இல்லைங்க, நீங்க தொகையில அரைக்கலாம், சட்னி அரைக்கலாம், காரக்குழம்பு பண்ணலாம், அதுக்கப்புறமா பொடி பண்ணலாம். சூப்பை தவிர நான் வேற என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேனோ அந்த ரெசிபி எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். டைம் இருக்கிறப்போ லிங்க் போய் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பா இருக்காது, பட் மைல்ட் பிட்டரி டேஸ்ட் இருக்கும். மூலிகை சூப் மாதிரி தான் இருக்கும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்தி இது கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மற்ற இல்லைன்னா கரண்டி யூஸ் பண்ணி மசிச்சு விட்டுக்கோங்க. நிறைய லிக்விட் இருந்தால் மசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம லிக்விட் எல்லாத்தையும் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு கீரையை மட்டும் இதே கடாயிலேயே வச்சு நம்ம மசிச்சுக்க போகிறோம். இதை மசிக்கும் போது பூண்டு, வெங்காயம், கீரையில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வெளியில வரும். மிக்சியில் மட்டும் போட்டு அரைச்சிடாதீங்க, அரைச்சிங்கன்னா பயங்கர கசப்பாயிடும். அதனால கரண்டி வச்சோ இல்லைன்னா மத்து வச்சோ மசிச்சு விட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு மசிஞ்சாலே அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்க சூப்ல தண்ணி கொஞ்சமா தான் இருக்குன்னா நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா அப்படியே மசிச்சுக்கலாம். வெந்த கீரையை ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே கடாயில சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா குத்தி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற அந்த சூப் மிக்சர் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். உங்க வீட்டுக்கு எவ்வளவு சூப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நிறைய கீரை கிடைச்சதுன்னா நிழல்ல வாஷ் பண்ணிட்டு அப்படியே காய போட்டுருங்க. ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் பொறன்னு ஆயிடும். அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்பெல்லாம் நீங்க சூப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் சூப்பு தண்ணியை சேர்த்துட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்க சூடா சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்குன்னா இதுலயே நீங்க கொஞ்சம் பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் வெந்து குழஞ்சு உங்களுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த சூப் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கிளியர் சூப் மாதிரி தான் இருக்கும். சர்வ் பண்றதுக்கு முன்னாடி மறுபடியும் நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு தான் சர்வ் பண்ணணும். கீரையோட சர்வ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நான் சூப்புக்கு உப்பே சேர்க்கலங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் நான் உப்பு சேர்க்க போறேன். முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. வெறும் பொடி உப்பு மட்டும் சாப்பிடாம கல்லுப்பு, பொடி உப்பு எல்லாத்தையுமே நீங்க கலந்து உங்க சமையல் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒன்னுத்துல அயோடின் இருக்கும், ஒன்னுத்துல அயோடின் இருக்காது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே நம்ம பாடிக்கு வேணுங்கிறதுனால எல்லா வெரைட்டியுமே அப்படியே மேட்ச் பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாடி டயர்டா இருக்கும் போது, ஃபீவர், கோல்டு எதாவது இருக்கும் போது இந்த மாதிரி சுட சுட சூப் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரெகுலர் பேசிஸ்ல இந்த மாதிரி கீரைகள்லாம் நம்ம ரொம்ப யூஸ் பண்றது இல்லைங்க. பட் எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. வல்லாரை, முடக்கத்தான், தூதுவளையெல்லாம் நம்ம மறந்து போன கீரைகள். சுட சுட சூப்பு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க.
நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட சந்திக்கிறேன். Until then, take care. Bye. Have a great day. Thanks for watching.